ஜிஎஸ்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 28%, 520 ரூபா ஜிஎஸ்டி. எங்க அப்பா அது சுற்றிக்கு மாடி அடிக்க கரெக்டாக நான் எதில் செட் பண்ணுவோம் அதுலேயே வண்டி போய்கிட்டு இருக்கு. என்னடா இவ்வளோ டைட்டாக இருக்கு கோகுலு? இந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தியா சின்னதா, இது வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட்டுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க கோகுலு. ஆமாப்பா அட்டே சாமி என்னடா இது. எனக்கு இது வந்து இருக்கிறது ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே தெரியல, வண்டியோட வண்டியாக இருக்குது. இந்த மாடல் எல்லா வண்டிக்கும் சூட் ஆகுமா? இப்போ தான் வண்டி வாங்கியிருக்கேன்ப்பா, எனக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வேணும், அது வேணும், இது வேணும்லாம் நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் என்ன கோகுலு ஒரு பொருள் ஆர்டரே போட்டியாட்டங்குது. ஆமாப்பா. அது இல்லாமல் இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் போட்டிருந்தாரு, அது ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோமா, அது நிறைய பேர் இது வந்து ரிஸ்க்கு, இதை ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாங்க. சரி அதை ஃபீல் பண்ணுறதுக்காக நம்மளே வாங்கிட்டோம். அதான் நம்மளே வாங்கிட்டோம். சரி வந்து நம்ம வியூவர்ஸருக்கு வந்து இது உண்மையாலுமே இது டேஞ்சரஸா இல்லையா, இது வந்து யூஸ்ஃபுல்லா, யூஸ் பண்ணால் யார் யூஸ் பண்ணலாம், யார் யூஸ் பண்ணக்கூடாது, எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்போ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நம்ம நினச்சோம். அதனால சரி பரவாயில்ல, காசு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல போட்டு வாங்கியாச்சு. அப்படியா? இது வந்து ஒரு 2300 ரூபா பக்கம் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்தோம்னா பெட்டியை திறந்து பார்த்தா வாட்ச் பாக்ஸ் மாதிரி இருக்கு. பா 2300 ரூபாய்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு நினச்சேன். பாருங்க, ஒரு ப்ரீமியமான வாட்சுக்கு பாக்ஸ் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னது? ஆமாடா, என்னடா ஜிஎஸ்டி 28%? 28%? இது ஆக்சுவல் ரேட் என்ன? 1855 ரூபா. ஜிஎஸ்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 28%, 520 ரூபா ஜிஎஸ்டி. எங்க அப்பா இதை ஒன்று கொடுத்துட்றானுங்க எல்லா பிராண்டும் மார்க்கெட்டிங். இது வந்து மார்க்கெட்டிங் மாதிரி. இப்போ நம்ம சாவியை போட்டு போனோம்னா என்னப்பா இது ப்ரோஸ்பெக்ட் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்கல்ல. இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட்டுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க கோகுலு. ஆமாப்பா, ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்லுவாங்களா? சே என்னடா இவ்வளோ வெயிட்டா இங்கே? எங்க அப்பா அட்டே சாமி என்னடா இது? 200 கிராம்ஸ் இருக்கும். 200 கிராம்ஸ் நம்ம சின்ன ஆப்ஜெக்டாக பார்க்குறதுனால நான் வெயிட் போட்டு பார்க்க போகிறேன். இது எதுக்கு? என்னது? ஒரு வாசரா? இது வாசர் மாதிரி. அப்புறம் அது என்னது? இது ஏதோ விசிட்டிங் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து சரி, வாட்ஸ்அப் த ஃபோட்டோ, ஸ்கேன் ஃபார் த குவெரிஸ், ஓகே, ரெஜிஸ்டர் ஃபார் வாரண்டி. ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணோம்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம வாரண்டி வந்து கிளைம் பண்ணிக்கலாம். சரி இன்ஸ்டால் பண்ணிடலாம். வேற என்ன இருக்கு? எடுத்துட்டு போ. இல்லையா அடிச்சு கழட்டுறதா? அப்பயே சொன்னான் இதை கழட்ட முடியாதுன்னு சொன்னான். இதை கழட்டினா இது வரைக்கும் ஆர்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். மெதுவாக கழட்டுற தம்பி. அடி. கழட்டு. அது சுற்றிக்கு மாடிக்கு அடிக்க. கொடு அது கூட நானே கழட்டுறேன். விடு அவர் அதில் அடிக்கிறப்ப நம்ம ஸ்லிப்பாகாமல் அடிக்கணும். அதேங்க அப்பா ரெடியாக இருக்கு. பயங்கர இதாக இருக்கு. போ என்னடா இவ்வளோ டைட்டாக இருக்கு கோகுலு? ஓனர் வராரா? கூப்பிட்றியா? சின்னது இப்போ வந்து பெருசு வாங்கியிருக்கோம். ஓகேவா? இப்போ டைட் பண்ணு. கை எடுத்துக்கோ. அவ்வளோதான் வந்துருச்சு. நம்ம வந்து க்ரூஸ் கண்ட்ரோலை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். எப்படி வேலை செய்யுதுங்கிறத நான் இப்போ காட்ட போகிறேன். இப்போ இப்படி வச்சிங்கன்னா லூஸாக இருக்கும். லூஸாக இருந்தால் வந்து இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோலில் இல்லைன்னு அர்த்தம். இப்படி இந்த சைடில் எட்ஜில் இருந்தால் நம்ம முறுக்குனா ஆஸ் யூஷுவல் இது வந்து ரிட்டர்ன் வருது, பார்த்துக்கோங்க. இதே வந்து கொஞ்சம் டைட் பண்ணி, ரொம்ப டைட்டில் வேணாம், லைட்டாக டைட் பண்ணால் போதும். ரொம்ப இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், அப்படியே நின்றுக்குது லைட்டாக, அவ்வளோதான். என்ன இந்த முன்னாடி போகிறத மட்டும் நம்ம கையில் வந்து முறுக்கிக்கணும். இல்லைப்பா நான் ரொம்ப டிராஃபிக்கில் ஓட்டுறேன்னா இதை அப்படியே வெளியே எடுத்து விட்றலாம். இது வந்து உங்களை டிஸ்டர்பே பண்ணாது. அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க இப்போ வந்து எப்படி இருக்குங்கன்னு பார்த்துருவோமா? எனக்கு இது வந்து இருக்கிறது ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே தெரியல, வண்டியோட வண்டியாக இருக்குது. எப்போ வேணுமோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 60 போகிறோமா, 70 போகிறோம். சரி இப்போ எனக்கு வந்து இந்த 70 மெயின்டைன் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை டைட் பண்ணிவிட்டு 60 போக சொல்லியிருக்கேன். இதை
அவ்வளோதான் 60லே போயிட்டுருக்கு. அப்படியே அது வந்து த்ராட்டில் வந்து லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் கையை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் கை பிடிக்காமையே கரெக்டாக நான் எதில் செட் பண்ணோம் அதுலேயே வண்டி போய்கிட்டு இருக்கு. இது வந்து எப்போ தெரியுமா நமக்கு யூஸ் ஆகும்? ஹைவேஸில் போகும்போது தான் யூஸ் ஆகும். இதை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம டிராஃபிக்லலாம் ஓட்டிகிட்டு இருக்கும்போது அதை போடணுன்னு அவசியம் கிடையாது. அப்படி போட்டிங்கன்னா என்னென்னா ஆபத்து தான். ஏன்னா அப்பப்போ நம்ம த்ராட்டில் வந்து லூஸ் பண்ண வேண்டியது வரும், த்ராட்டில் விட வேண்டியது வரும். அப்போ இது பாட்டுக்கு முறுக்கிட்டு இருக்கும், பிரச்சனையாக கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், 60லே செட் பண்ணிட்டேன். எனக்கு தெரியுது இந்த டைட் எப்படி இருக்குன்னு தெரியுது. அப்படியே 60லே போயிட்டுருக்கு. இப்போ வந்து பிரேக் அடிக்க போகிறோன்னா லைட்டாக முறுக்குனா போதும், முன்னாடி முறுக்குனா போதும், அது த்ராட்டில் கேன்சல் ஆயிரும். த்ராட்டில் வேணான்னா இப்படி இந்த மாதிரி லூஸ் பண்ணி எடுத்து விட்டுக்கலாம். அதனால் இது வந்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இருக்க போகிறது இல்லை. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் தான் யூஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 1000 கிலோமீட்டர் ஓட்டுவாங்க, அவங்களுக்கு வந்து இது தேவைப்படும். ஏன்னா ரொம்ப தூரம் போகிறோம், வண்டியாக இருக்காது ரோட்டில், அந்த இடத்துல 80லேயே போயிட்டுருக்கணும். அந்த மாதிரி இடத்துல வேணால் இது வந்து யூஸ் ஆகும். மற்றபடி இந்த சின்ன டிஸ்டன்ஸ் போகிறது, ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர் தான் ஓட்டுவேன், 300 கிலோமீட்டர் தான் ஓட்டுவேன் அப்படின்னா அதுக்கெலாம் வந்து உங்கள் கை வழியே வரக்கு சான்ஸே கிடையாது. அவங்கெல்லாம் இந்த டிவைஸை வாங்காமல் இருக்கிறது நல்லது. இந்த முன்னாடி இப்போ இந்த த்ராட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் திருப்புறீங்களா, ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குற மாதிரிலாம் எனக்கு தெரியல. இங்கே பாருங்க தான், அவ்வளோதான், த்ராட்டில் கட் ஆயிடுச்சு. நம்ம இந்த த்ராட்டில் கட் பண்ணுறதை மட்டும் நம்ம மண்டையில் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த இடத்துல யாராச்சும் உள்ளே குறுக்க வராங்களா, ஸ்பீட் பிரேக்கர் வருதா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எதுக்கும் நீங்கள் விட்டினாலும் கிளச் இருக்குது, பிரேக் இருக்குது, இது முன்னாடி முறுக்கிக்கலாம் அந்த ஒரு. ஆனால் நீங்கள் வந்து கவனமாக ஓட்டணும். இதை வந்து நான் போட்டுட்டேன், போயிட்டே இருக்கேன், நான் பாட்டு போயிட்டே இருக்கேன் பாருன்னு கவனம் வந்து ரோட்டில் இருக்கீங்களுக்கு இந்த டிவைஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சனுக்கு இது பயன்படுத்தலாம். இப்போ தான் வண்டி வாங்கியிருக்கேன்ப்பா, எனக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வேணும், அது வேணும், இது வேணும்லாம் நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நல்லது, உங்களை சுற்றி இருக்கீங்களுக்கும் நல்லது. இந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தியா, சின்னதாக, இது வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா டைட் பண்ணினா இந்த ஃப்ரீயாக சுற்றுற இந்த ரொட்டேஷன் வந்து கொஞ்சம் டைட்டாக சுற்றும். இந்த ஹேண்டில் பார்லாம் த்ராட்டில் கொடுக்குறதுக்கு டைட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த மாதிரி இதுக்கு நம்ம இதுவும் டைட்டாக இருந்தால் தான் அதை போய் பிடிச்சிக்கும். அதுக்காக இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஏங்கோக்குள்ள இந்த மாடல் எல்லா வண்டிக்கும் சூட் ஆகுமா? இப்போ நம்ம வாங்கியிருக்க மாடல் பார்த்தீங்கன்னா EC-Z 38. இது வந்து இந்த ராயல் என்ஃபீல்டு, ஹோண்டா CB350 சீரிஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த வண்டிக்கெல்லாம் வந்து இது வந்து செட் ஆகும். இதே வேறு ரொம்ப ஹேண்டில் பார் வேறு மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தனித்தனி மாடல்ஸ் இருக்குது. நம்ம அமேசானில் போய் பார்த்தீங்கன்னா கீழே வந்து எந்தெந்த வண்டிக்கு என்னென்ன மாடல் வாங்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. முடிச்சுக்கலாம்டா. இந்த ப்ராடக்ட்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம்னு நம்புகிறேன். ஒரு சிலதை கூட விட்டுருக்கலாம். அது விட்ட பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க, நம்ம வியூவர்ஸும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட்டு. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க மட்டும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பிகினர்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்கப்பா, அது உங்களுக்கு நல்லது, சுற்றி இருக்கீங்களுக்கு நல்லது. அதே மாதிரி ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. பாஸ் லைட்லாம் கொஞ்சம் எங்கே வேணுமோ அங்கே மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது கோகுல், கோபி.